இன்னைக்கு பஞ்சாப் அணியை வீழ்த்தி நம்ம சிஎஸ்கே அணியை பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்வாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம எம்எஸ் தோனி அவருடைய முதுகில் குத்தி ஜெயிக்க இருந்த நம்ம சிஎஸ்கே அணியை இப்போ பஞ்சாப் அணி வரிசையா ஐபிஎல்ல 5வது முறையா வீழ்த்தி நம்ம சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிய வச்சிருக்காங்க. ஆனாலுமே கடவுள் புண்ணியத்தில் பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே அணி தற்போது தோல்வி அடைஞ்சிருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கேப்டனான ருத்ராஜ் அவரால் டாஸ் ஜெயிக்க முடியல. அதனால சாம் கரன் நம்ம சிஎஸ்கே அணியை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வச்சாரு. இதில் இன்னைக்கும் ஓப்பனராக வந்த ரஹானே ருத்ராஜ், இதில் ரஹானே ருத்ராஜ் 2 பேருமே ரொம்ப ஸ்லோவான ஸ்டார்டிங் தான் கொடுத்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே இன்னைக்கு சேப்பாக் மைதானத்தில் வழக்கமாக பயன்படுத்துகிற பிச்சை பயன்படுத்தாமல் பக்கத்தில் இருக்கிற ரெட் சாயில் பிச்சை பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த பிச் ஒரு ஸ்லோவர் பிச்சாக இருந்தது. அதனால் ரஹானே 29 ரன் எடுத்தார். அடுத்ததாக வந்த சிவம் தூபே இன்னைக்கு கோல்டன் டக் அவுட் ஆகி முதலாவது பந்திலேயே வெளியேறினார். அடுத்ததாக ரவீந்திர ஜடேஜா 2, சமீர் ரிஸ்வி 23 பால் விளையாண்டு 21 ரன் தான் எடுத்தார். இம்பாக்ட் பிளேயராக விளையாண்டார். ஆனால் ருத்ராஜ் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் விளையாண்டு அவருடைய அரை சதத்தை சிஎஸ்கே அணிக்காக இன்னைக்கு 3வது முறையாக தொடர்ச்சியாக கம்ப்ளீட் பண்ணார். அடுத்ததாக உள்ள வந்த மொயின் அலி 15 ரன்கள் எடுத்தார். ருத்ராஜ் கஷ்டப்பட்டு 62 ரன்கள் வரைக்கும் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் கடைசியா 2 ஓவர் இருக்கிறப்ப நம்ம எம்எஸ் தோனி கரெக்டா உள்ள வந்தாரு. அப்ப சாம் கரன் 19வது ஓவர்ல நம்ம எம்எஸ் தோனி அவருக்கு லெக் ஸ்பின்னர் ராகுல் சேர் அவர்கிட்ட கொடுத்து நம்ம எம்எஸ் தோனிக்கு எதிராக பந்து வீச வச்சாரு. அது மட்டும் இல்லாம நம்ம எம்எஸ் தோனி அவருடைய யுக்தியான அம்பையருக்கு பின்னாடி நேரா பவுண்டரி லைன்ல ஃபீல்டரையும் நிக்க வச்சு சாம் கரன் நம்ம தோனி கூடவே இருந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தோனி அவருக்கு எதிராகவே இன்னைக்கு 19வது ஓவர்ல லெக் ஸ்பின் அதுக்கு தகுந்த ஃபீல்டரையும் செட் பண்ணி நம்ம தோனிக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இன்றைய மேட்ச்ல சாம் கரன் அவர் செஞ்சாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஏற்றது போலவே அந்த ஓவர்ல வெறும் 3 ரன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணிக்கு கிடைச்சது. ஒரு விக்கெட்டும் விழுந்திருந்தது. இப்படி இருக்க கடைசி ஓவரில் விளையாண்ட நம்ம எம்எஸ் தோனி அந்த ஓவரில் ஒரு 4 6 அடிச்சாரு. இதனால 20 ஓவர்கள் முழுசா விளையாண்ட நம்ம சிஎஸ்கே அணி 162 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. இப்படி இருக்க இந்த ரன்னை சேசிங் பண்ண வந்த பஞ்சாப் அணி அவங்களுக்கும் இது ஸ்லோவர் பிச் தான். ஸோ அந்த வகையில் பிரப்சிம்ரன் அவருடைய விக்கெட்டை 13வது ரன்ல தூக்குனாங்க. ஜானி பிராட்ஸ்ட்ரோ அதிரடியாக விளையாண்டாரு. சிவம் தூபே அவரை 46 ரன்னுக்கு தூக்குனாரு. அடுத்து ஷர்துல் தாகூர் ராசோவை 43 ரன்னுக்கு அவுட் ஆக அடுத்து எடுக்க வேண்டிய ரன் கம்மியான ரன் அப்படிங்கிறதால நம்ம சிஎஸ்கே அணியால் பஞ்சாப் அணியை டிஃபெண்ட் பண்ண முடியல. இந்த மேட்ச்ல தற்போது தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதே போல இந்த மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே அணி தோல்வி அடைஞ்சிருந்தாலும் பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா சிஎஸ்கே அணியின் ரன் ரேட் பெருசா பாதிக்கப்படல. அதே போல வெளியே போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பஞ்சாப் அணி இப்ப மீண்டும் அவங்களும் பிளே ஆஃப் ரேஸுக்கு உள்ள இந்த வெற்றியாளர் நுழைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் சாம் கரன் நம்ம எம்எஸ் தோனி அவர் கூடவே இருந்து அவரை பத்தின யுக்திகளை தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா இப்ப நம்ம தோனிக்கு எதிராகவே 19வது ஓவர்ல லெக் ஸ்பின்னரை விளையாட அவர் கஷ்டப்படுவார். அவருக்கு ஸ்ட்ரெயிட் ஃபீல்டிங் வச்சா சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம தோனிக்கு எதிராக செயல்பட்ட சாம் கரன் அவருடைய இந்த யுக்தியை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.